ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ண 1 லேக் 2 லேக் வேணும்னு நினச்சிருக்கீங்களா? இதுதான் பிகினர்ஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ட்ரூத் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண பெரிய அமௌண்ட் தேவையில்லை. அது ஒரு பெரிய மித். நீங்கள் 500 1000 இருந்தாலும் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அமௌண்ட் கம்மின்னு திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாமல் டிலே பண்ணுவாங்க. ஆனால் அமௌண்ட் முக்கியம் இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம். நானும் ஃபர்ஸ்ட்ல ஸ்மால் அமௌண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தான் கான்ஃபிடன்ஸ் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியும். நீங்கள் ஸ்மால் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணாலும் ரெகுலராக பண்ணினா அது டைம் கூட சேர்ந்து ஸ்லோவாக பெருசாக க்ரோ ஆகும். இதுதான் காம்பவுண்டிங் பவர். டைம் கொடுத்தா ஸ்மால் அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்டாக மாறும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்மாலாக மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்த்லி எஸ்ஐபி செட் பண்ணுங்க. ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் உங்கள் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். பிக் அமௌண்ட் வரும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணா நீங்க உங்க காம்பவுண்டிங்கை டிலே பண்றீங்க. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணினாதான் நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் இன்வெஸ்டிங் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க.